இன்னைக்கு மணிநாடு சேனல் உங்களை அன்போட வரவேற்குது. இன்னைக்கு அக்டோபர் 16th மார்க்கெட்டோட க்ளோசிங் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சடான ஒரு அவுட்புட்டை தான் வந்து கொடுத்துருக்குது. இதில் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் அண்ட் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இந்த மாதிரியான இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது தவிர இருக்கக்கூடிய நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, MIDCAP150லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி 50 -0.34% வந்து நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 16 கம்பெனி தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது, 34 கம்பெனி டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பாத்தீங்க அப்படின்னா -0.21% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 20 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது, 30 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 இது பாத்தீங்க அப்படின்னா -0.2% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல 68 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது, 82 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 250 பாத்தீங்க அப்படின்னா 0.21% வந்து அப்பா இருக்குது. இது நேத்தே வந்து ஒரு 1.10% வந்து அப்பா இருந்தது. இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல 118 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, 132 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.76% வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் 138 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, 112 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவராலா ஒரு மிக்சடான ஒரு இதுல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங்ல வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் பட் போக போக வந்து நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி அரௌண்ட் ஒரு 2 o'clock பக்கம் வந்து நிஃப்டி 50 வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் பட் எண்ட் ஆஃப் த செஷன் 3:30 பக்கம் நிஃப்டி வந்து ஒரு 86.05 லெவல் வந்து டவுன் ஆகி 24,971 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோசிங் ஆயிருக்குது. இதுக்கு மெயினான காரணமா நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இண்டெக்ஸ் வந்து செப்டம்பர் மாசத்துலயே நடந்த கார்பரேட் ஏர்னிங்ஸோட ரிப்போர்ட்ஸ்லாம் அவுட்கம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. அதே சமயத்துல வந்து ஃபாரின் அவுட்ஃப்ளோவும் வந்து ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால இந்த வீக்கும் வந்து நிஃப்டியால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பெஞ்ச் பார்க் இண்டெக்ஸான சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.3% வந்து டவுன் ஆயிருக்குது, 318.74 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 86.05 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 0.3% வந்து டவுன் ஆகி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,971 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மந்த்ல நடந்த ஹைல இருந்து ஒரு 5% வந்து இன்னமும் டவுன்ல தான் இருக்குது. அந்த செப்டம்பர் மந்த்ல இருந்த ஹைல இருந்து டவுன் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சைனா அக்ரெசிவா ஸ்டிமுலேட்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்தாங்க, அவங்களோட எக்கனாமி வந்து ஸ்டேபிள் பண்றதுக்கு பிளஸ் வந்து க்ரோ பண்றதுக்கு. அதே மாதிரி அது பண்ணனால குளோபல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்து சைனால ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது மாதிரி தோணுனால அவங்க இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் மூவ் பண்ணி சைனா மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 7.9 பில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி சைனா மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வித்ட்ராங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2020ல இருந்த ஹை அளவுக்கு இப்போ இருக்குது, அதை விட ஹையா இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து இந்த அளவுக்கு வித்ட்ரா வந்து நடந்ததில்ல. இந்த வித்ட்ரா தான் அதிகமாக நடந்திருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் லூசர்ஸ்ல வந்து ட்ரெண்ட் வந்து 4%, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் 1st இருந்து தான் வந்து நிஃப்டி 50க்குள்ள வந்திருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 1 வீக் வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. சொல்லப்போனால் அதில் ஒரு நல்ல ஒரு அப்பா இருந்தது. அப்பா இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு டவுன் ஆயிருக்குது. ட்ரெண்ட் வந்து -3.92% வந்து டவுன் ஆயிருக்குது. இது லாஸ்ட் ஒரு 3 டேஸ் கன்சிக்யூட்டிவ் டேஸா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செகண்ட் டேவா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. -2.78% வந்து டவுன் ஆயிருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3068 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து டவுன் ஆயிருக்குது. இதோட ஏர்னிங் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 23 நாள்ல வர இருக்குது. பிளஸ் வந்து லாஸ்ட் 2 டேஸா வந்து ஆட்டோ செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. இதுவும் சரி, டாடா மோட்டார்ஸும் சரி, மதர்சன் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து நேத்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது, -2% வந்து டவுன் ஆயிருக்குது. இதோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வர இருக்குது. ஸோ அந்த காரணத்தில் இதை அடிச்சிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் நாளைக்கும் ஒரு டவுன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாளைக்கு இதோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்தோடனே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் கெய்னர்ஸ்ல HDFC லைஃப் இன்சூரன்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப்,
கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். இதுல வந்து HDFC இன்சூரன்ஸோட வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நேத்து வந்திருந்தது. இத நம்ம மார்னிங் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேல கார்ட் குடுக்குறேன் லிங்க்ல. கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல ஏர்னிங் ரிப்போர்ட் குடுத்திருந்தது. அதோட காரணத்தினால தான் வந்து அது நல்ல அப் ஆயிருக்குது. ஸோ அதோட இத வந்து நம்ம சார்ட்ல வந்து பார்க்கலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நேத்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தது. பிகாஸ் அதோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுல இல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அல்டிமேட்டா அந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்ல தான் இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து ஒரு 1.76% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. இது ஃபர்தரா இது கேரி ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ஏன்னா இது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேட் லெவல்லயே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 2 மந்த்தா. ஸோ இந்த ஏர்னிங் ரிப்போர்ட்ங்கிறது வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராசியம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் ஆர்டர் வந்து இதுக்கு கிடைச்சிருந்தது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து. அதோட காரணத்தினால இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து அப் ஆயிருக்குது. ஒரு 1.03% வந்து அப் ஆயிருக்குது. ஸோ இது ஃபர்தரா கேரி ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு 29 நாள்ல வர இருக்குது. இந்த Q2 ஓடுது. வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்ப்போம். இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாவே ஒரு கன்சாலிடேட் லெவல்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போலோ டியூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் இந்தியன் ரூபீஸ் வந்து கமர்ஷியல் பேப்பர் மூலமா ரைஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூஜிஆர்ஓ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 மில்லியன் லோன் கமிட்மெண்ட் வந்து யுஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனியோட ஸ்டாக்ஸும் வந்து நாளைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு மார்னிங் பார்த்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நிஃப்டி 50 பிளஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மிட்கேப் 150 இதுல இருக்கக்கூடிய அந்த 250 கம்பெனிகள்ல வந்து மோஸ்ட்லி எல்லா கம்பெனி வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னுமே வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பட் அதோட வந்து லெவல்ல வந்து அது எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் வந்து அது அப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் இந்த மந்த் த்ரூ அவுட் இந்த மந்த் ஃபுல்லா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனால எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவ் நோட்லயும் போகும், நெகட்டிவ் நோட்லயும் போகும். ஒரு ஸ்டேபிளான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.